அல்ல. ஹல்லேலூயா. நம்ம எல்லோருமாய் சேர்ந்து 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 14:20. 1 கொரிந்திಯರ್ 14 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರೆ. ವಾಸಿಂಗ್ ಬ್ರದರ್. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் என்று பவுல் கொரிந்தியர் பட்டணத்திற்கு, கொரிந்தியர் சபைக்கு அவள் எழுதுகிறார். அப்ப அது எனக்கும் எழுதுகிறார், அது நமக்கும் எழுதுகிறார். இந்த வசனத்தை ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் முதிர்ச்சியுள்ளவர்களாக இருங்கள். குழந்தையா இருக்காதுங்க, பெரியவங்களா இருங்க. பெரிய மனுஷனை போல யோசிங்க, பெரிய மனுஷனை போல நடங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை அவர் நம்ம சொல்லுகிறார். ஆக நம்முடைய செய்தியின் தலைப்பு என்ன? மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. சொல்லலாமா எல்லாரும் சேர்ந்து? மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. தமிழ்ல சொல்லலாம், உங்கள் முதிர்ச்சியை அளவிட்டு பாருங்கள். உங்க முதிர்ச்சியை அளவிட வேண்டும். என் முதிர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சம்பவத்திலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு சமயத்திலும், வேளையிலும் நான் போகும்போது என் முதிர்ச்சி எப்படி இருக்கிறது, நான் ஒரு பிரச்சனையை, ஒரு போராட்டத்தை, ஒரு சவாலை நான் எப்படி சந்திக்கிறேன் என்பது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. எப்படி முதிர்ச்சியோடு கையாளுகிறேன் என்பது அவசியம். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் நான் எப்படி முதிர்ச்சியோடு நடந்து கொள்ளுகிறேன் என்பது அவசியம். குழந்தையாவே இன்னும் இருக்கிறோம் நம்ம நிறைய சமயத்தில். எனக்கு ஒரு குழந்தை வந்தாலும் சில சமயத்தில் குழந்தையாவே இருக்கிறேன். ஆனால் இங்கே இவர் சொல்றாரு, 2வது வார்த்தையில் சொல்றாரு, துர்க்குணத்தில் குழந்தைகளாயும். அப்படின்னா என்னப்பா? கெட்ட காரியத்தை செய்யும்போது குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா? என்ன சொல்ல வர்றாரு அவரு? இன்னோசன்ட், பி இன்னோசன்ட் as babies when it comes evil. அதாவது கபடற்றவர்களாக இருக்கிறத குறித்து அந்த வார்த்தை சொல்லுது. இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு அப்போ நான் தப்பு செஞ்சுட்டு நான் குழந்தை, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படி சொல்ல முடியாது. இன்னோசென்ட் அந்த வார்த்தையை அவர் குறிக்கிறார். ஆக இங்கே அவ்வளோ அழகாக சொல்றார், சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாக இராதேயுங்கள். துர்க்குலத்தில் இன்னோசென்ட்டாக இருங்க, பரவாயில்ல. இன்னோசென்ட் அது வேற. ஆனால் புத்தியிலோ எப்படி இருக்கணுமா? என்னை பார்த்து உட்காடுறீங்களா? ஒருவேளை என்னை பார்க்காதவங்க சரியா உட்காருங்க. தேறினவர்களாய் நானும் நீங்களும் இருக்கணும். எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாய். எப்படி இருக்கணுமா? முதிர்ச்சி உள்ளவர்களாய். எப்படி இருக்கணுமா? இப்ப சொல்லலாம், ஆண்டவருடைய வசனத்தை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என் மெஷர், என்னுடைய முதிர்ச்சியின் மெஷர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இன்னொரு இடத்துல அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சகோதரரே, அதே வசனத்தை இப்படி விவரிக்கிறார் பாருங்க. ஈஸி, அதாவது வேர்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள் சொல்கிறது, சகோதரரை எண்ணங்களில் பிள்ளைகளாய் இருக்க வேண்டாம், தீமையில் குழந்தைகளாய் இருங்கள். அதாவது இன்னோசென்ட்டா இருங்க, ஆனா எண்ணங்களில் முதிர்ந்தவர்களாய் இருங்கள். அதை ஆங்கிலத்தில் போட்டிருக்கு எப்படி? பட் இன் தாட்ஸ் பி மெச்சூர். உங்கள் சிந்தையிலே, உங்கள் எண்ணத்திலே நீங்கள் மெச்சூரா இருங்க, முதிர்ச்சியா இருங்க. நான் எவ்வளோ வளர்ந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் அவனுடைய வயசை வைத்து அவன் முதிர்ச்சியை சொல்ல முடியாது. இங்க உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு, முதிர்ந்தவர்களா இருங்க. அப்போ என்ன அர்த்தம்? பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கணும். சின்ன புள்ளத்தனமாவே இன்னைக்கு நம்ம நிறைய சமயத்தில் நடந்துக்கிறோம். ஒரு பிரச்சனையை கையாளும் போது, குடும்பத்தில் சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, சபையில் போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, தனிப்பட்ட போராட்டம் பிரச்சனை போது குழந்தையாவே நடந்துக்கிட்டா எப்படி? இன்னொரு இடத்துல சொல்றாரு, இன்னும் பாலையே குடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் உங்களுக்கு பெருசான ஆகாரத்தை கொடுக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்றாரு. அவர் போதகருக்கு ப்ரீச் பண்ணும்போது சொல்றாரு. இன்னும் இதே எபிரேயருக்கு அதிக வசனத்துலையும் சொல்றாரு. எபிரேயரில் ஆக்கியோன் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. அந்த எபிரேயர் ஆக்கியோன்லாம் சொல்றாரு, குழந்தையாவே இருக்காதீங்க, சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காதீங்க. சொல்லமா மெஷர் யோர் மெச்சூரிட்டி. சொல்லமா மெஷர் யோர் மெச்சூரிட்டி. இன்னைக்கு நாம் அதை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம ஒவ்வொரு சம்பவத்திலும் நம்முடைய
மெச்சூரிட்டியை நம்ம மெஷர் பண்ணோம். நான் எந்த அளவுக்கு முதிர்ச்சியாய் கையாளுகிறேன் என்பதை நான் கவனிக்கணும். Many believers grow in knowledge but not always in maturity. அநேக விசுவாசிகள் அறிவில் அல்லது நிறைய விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுல எல்லா விஷயம் தெரியும், எனக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் முதிர்ச்சியாக இருக்கிறோமான்றதான் முக்கியம். நாலேஜ் எவ்வளோ இருக்குதுன்றதை விட நான் என் வாழ்க்கையில் முதிர்ச்சியோடு, என் குடும்பத்தில் முதிர்ச்சியோடு, என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் முதிர்ச்சியோடு நான் நடந்து கொள்ளுகிறேனா என்பது முக்கியம். மெஷர் யுவர் முதிர்ச்சி. சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து உங்கள் முதிர்ச்சியை அளவிடுங்க. சொல்லலாமா? அளவிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் முதிர்ச்சி. நல்ல அளவிடணும். முதிர்ச்சி என்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது நன்மை எது, தீமை எது, சரி எது, தவறு எது, நன்மை அதாவது நியாயம் எது, அநியாயம் எது, இதை நம்ம சரியாக டிசர்ன் பண்ணுகிற ஸ்பிரிட், அது தெளிந்த புத்தி, அதுதான் மெச்சூரிட்டி. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் முதிர்ச்சியுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாய், தேவ மனிதர்களாய் நானும் நீங்களும் வாழ வேண்டும். முதல் காரியம், நிறைய வசனங்கள் இருக்குது, இன்றைக்கி நிறைய வசனங்கள் இருக்குது, ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு பார்க்குறேன். மத்தேயில ஆண்டவர் சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருங்கள். இதுதான் மெச்சூரிட்டி. எங்கே எப்படி நடக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியம். அப்போ ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இதை தான் அவர் அங்கே மேலே சொல்கிறார். நான் நம்புகிறேன். பவுல் இதை தான் கோட் பண்ணி இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு தான் பெரிய மனசுத்தனமாக முதிர்ந்தவர்களாய், முதிர்ச்சி உள்ளவர்களாய் உங்கள் எண்ணங்களில், உங்கள் சிந்தைகளில் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு இந்த இடத்துல அழகாக சொல்கிறார். அப்போது இவர் சொல்கிறார், நான் சர்ப்பங்களை, ஆகையால் நான் எங்கே அனுப்புகிறேன்? நீங்கள்லாம் ஆடுகள், நீங்கள்லாம் நான் என்னுடைய பிள்ளைகள், நான் உங்களை எங்கே அனுப்புகிறேன்? இந்த உலகத்தில் ஓநாய்கள் நிரம்பி இருக்கிறது. குடும்பத்திலே எழும்புவாங்க, சபையிலே எழும்புவாங்க, ஜனங்கள் மத்தியிலே எழும்புவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே எழும்புவாங்க. குழி தோன்றவன், ஏமாத்துறவன், நம்மளை மோசம் பண்ணுறவன் நம்ம மத்தியிலே இருப்பாங்க. ஓநாய்கள் போல இருப்பாங்க. ஆனால் ஆட்டுத்தோலை தான் போத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே நான் உங்களை அனுப்பும்போது நீங்கள் எப்படி இருக்கணும்? முதிர்ச்சியாக இருக்கணும். எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. இக்னோரன்ஸ் இஸ் சின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். உண்மைதான். தெரியல. ஏன் தெரியல இக்னோரன்ஸ் இஸ் அ சின் அப்படின்னு சொல்வதை பார்க்கலாம். அதை சின்னுக்கு நேராக, அது பாவத்திற்கு நேராக நடத்தும். அதை நான் நம்புகிறேன். எனக்கு தெரியல, இதை ஏன்பா பண்ண, எனக்கு தெரியல. இக்னோரன்ஸ்னால் என்ன அர்த்தம்? தெரியல, அறியாமை. உண்மைதானே? தெரியல. இயேசுவை ஏன் கொலை பண்ணாங்க? தெரியல, ஆனால் கொலை பண்ணாங்க. தெரியல, ஆனால் என்னென்னவோ சொன்னாங்க. இவன் அதுக்கு பேசுகிறான், யூதர்கள் விரோதம் பேசுகிறான், கடவுளுக்கு விரோதம் பேசுகிறான், கடவுள்னு சொல்கிறான், என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் உள்ளே யோசிச்சு பார்த்தோம்னா அறியாமல் தான். அப்போது சின்ன பிள்ளையாகவே நான் இருக்கிறேன். இது சொல்லுவேன் பக்கத்தில், சின்ன பிள்ளையாகவே இருக்காதீங்க. இதை சொல்லும் போது உங்களுக்கு நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். இது ஏன் அடிக்கடி சொல்கிறாருன்னு உங்களுக்கு வேறு மனசில் தோணலாம். ஒரு சமயத்தில் இது ரொம்ப ஓவராகவே சொல்லிகிட்டே இருக்காரு கூட உங்களுக்கு தோணுது. அதையும் டிசைன் பண்ணுறேன் நான். ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவர் வார்த்தை தான். கவனிங்க, ஓநாய்களுக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள, இந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அங்கே பாம்பை போல, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும், அதாவது வைஸ் ஞானம் உள்ளவர்களாகவும். அது எவ்வளோ தந்திரமாக இருக்கும் தெரியுமா? அந்த தந்திரம் ஆங்கிலத்தை தான் சொல்லுது. Therefore be wise as serpent and harmless as doves. அப்போ கவனிங்க, அந்த மாதிரி ஞானம் தந்திரமுள்ளவர்களாக இருக்கணும். அதே சமயத்தில் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். ரெண்டுமே அவசியம். கருப்பும் வெள்ளையும் ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில். அது ரெண்டும் கலந்து தான் கண்ணு. ஆக இன்னைக்கு நம்ம கவனிக்க போகிறோம், நம்முடைய முதிர்ச்சி முதலில் எப்படி வெளிப்படும்? அது முதலில் நம்ம பேசுகிற வார்த்தையில் தான் வெளிப்படும். ஃபர்ஸ்ட்
இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, முதல்ல நமக்கு தென்படுற விஷயம், நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம், நம்ம காண்பிக்கிற விஷயம், நம்ம பேசுகிற விஷயம், அது பெஸ்ட்டு. முதல்ல நம்மளை இவன் சண்டைக்காரன்னு தெரிய வச்சிடக்கூடாது. முதல்ல இவன் பேசுறது இது கொஞ்சம் ஓவராக பேசுகிறான் அப்படின்னு தெரிய வச்சிடக்கூடாது. முதல்ல நம்ம அஞ்ஞானத்தை தெரிய வச்சிடக்கூடாது. அது நம்ம வாழ்க்கை ஃபுல்லு தொடரும், நம்ம எவ்வளோதான் அவங்களுக்காக தியாகம் பண்ணாலும். ஆக நம்முடைய பேச்சின் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவை வெளிப்படுகிறதா இருக்கிறது. முதல் காரியம் இன்றைக்கு, லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. என்னங்க? லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய முதிர்ச்சியை ಪ್ರತಿಫಲಿಕಟ್ಟಂ. ನಿನ್ನ ನಮ್ಮ ಮಾತುಗಳು ನಮ್ಮ ಪ್ರೌಢತೆಯನ್ನು பிரதிபிம்பசலி. ஹல்லேலூயா. என் வார்த்தை தான் முதல்ல முக்கியம். என் வார்த்தை, என்னுடைய பேச்சு, நானும் நீங்களும் எவ்வளவு முதிர்ந்தவர்களாய், எவ்வளவு முதிர்ச்சியுள்ளவர்களாய், எவ்வளவு புத்திசாலித்தனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த வார்த்தையில நான் கோட்டை விட்டுட்டேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். நம்முடைய பேசும் விதம் நான் எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவன் என்பதை காண்பிக்கும். நான் பேசுகிற விஷயம் எவ்வளவு புத்திசாலித்தனமாய் நான் பேசுகிறேன் என்பதை காண்பிக்கும். சில சமயத்தில் உடனே ஒருத்தர் பேசுனாங்கன்னா உடனே அதை முழுசாக புரிஞ்சுக்க மாட்டோம், முழுசாக சொல்லவும் விட மாட்டோம். உடனே அவங்க நியாயமாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா நம்ம ஒன்று நினச்சி வச்சுட்ருப்போம் ஒருத்தரை பற்றி. இது கணவன் மனைவிக்குள்ளே நிறைய நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், நீ பண்ணது தப்பு தாண்டான்னு நினச்சிட்டு இருப்போம். அவங்க ஏதாவது அவங்க நியாயத்தை ரெண்டு பக்கத்தில் இருந்து சொல்ல வந்து அதை முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம பேசிடுவோம். நான் பேசிடுவேன், என்ன தாழ்த்திக்கிறேன், நான் பேசிடுவேன். யாருன்னா எதனா சொல்ல வந்தாங்கன்னா உடனே நீ நிறுத்து, நான் சொல்கிறத கேளு, நீ நிறுத்து, உன் பக்கத்து நியாயத்தையே தான் பேசுவா. என்கிட்ட ஒரு நியாயம் இருக்கிறோமா, நடந்துக்கிறோம் தானே. அப்போது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. அப்போ ஆண்டவர் ஒரு வசனம் சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. யாக்கோபு சொல்கிறார் பாருங்கள், 1:19. யாக்கோபு 1:19 3 விஷயத்த சொல்கிறாரு. அதில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இங்கே நம்ம எடுத்துக்கலாம். 1:19, யாக்கோபு 1:19. ஆகையால் பிரியமானவர்களே, பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், அடுத்தது நீங்க சொல்லுங்களேன், பேசுகிறதற்கு, ஆமா பேசுகிறதுக்கு அர்ஜென்டாயும் இல்லை, பேசுகிறதுக்கு ஆத்திரமாயும் இல்லை, பேசுகிறதற்கு கோபமாயும் இல்லை, பேசுகிறதற்கு பொறுமையாயிருங்க. கொஞ்சம் நியாயத்தை கேட்கலாம். சொல்லமா, ஸ்லோ டு ஸ்பீக். அது போட்டிருக்கமா, சப் பாயிண்ட் போட்டிருக்கா, ஸ்லோ டு ஸ்பீக். என்னங்க? அப்படிதான் வசனா தான் சொல்லுது, ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லுது, ஸ்லோ டு ஸ்பீக். பேசுகிறதற்கு பொறுமையா இருக்கலாம். லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி லெவல். மெஷர் யுவர் மெச்சூரிட்டி லெவல். உங்களுடைய முதிர்ச்சியை, என்னுடைய முதிர்ச்சியை நான் அளவிட்டு பேசணும். எப்படி நான் அளவோடு பேசுகிறேன் என்பது அவசியம். எவ்வளவு பொறுமையாக பேசுகிறேன் என்பது அவசியம். எவ்வளவு ஞானமாக பேசுகிறேன் என்பது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் ஏன் எப்படி பேசுகிறேன், இது ரொம்ப அவசியம். இது இல்லாமல் ஒரு தேவ பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேவ பிள்ளைகள் சரி ஒரு பக்கம் வைங்க, இது இல்லாமல் ஒரு குடும்பத்தில் நான் ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு பிள்ளையாய், ஒரு பெற்றோராய் நான் இருப்பேன் சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடிக்கடி என் மேலே வைக்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு, ரிசானு, டாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டாடி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க டாடி. அவருக்கு கோபம் வரும், அவர் பண்ணுறது தப்புன்றது அவருக்கு தெரியாது, ஆனால் அவர் பேச்சு நம்ம கேட்கணும். சம்டைம்ஸ் நாமளும் தப்பு பண்ணுறோம். அவர் கேட்ப, டாடி கொஞ்சம் சொல்கிறது கேளுங்க டாடி, மம்மி, இதே தான் ஆக்ஷன் வருது. டாடி மம்மி கொஞ்சம் கேளுங்க, ஐயோ கொஞ்சம் கேளுங்க. என்னை பார்த்து சொல்லு டாடி, ஸ்லோ டு ஸ்பீக்குன்னு சொல்லு.
என்னங்க? ரிஃப்ளெக்ட். லெட் யுவர் வேர்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி லெவல். சொல்லம்மா, மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. நாம் மெஷர் பண்ணணும். எவ்வளோ முதிர்ச்சியாக நம்ம யாருக்கிட்ட பேசுகிறோன்றதை மெஷர். நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைங்க தான், நம்ம நினைக்கிறோம் 8ஆம் கிளாஸ் தான், 1ஆம் கிளாஸ் தான் சொல்லி. ஆனால் அதுங்க நம்மளை எந்த லெவலுக்கு நினைக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. சில டைமில் ஒன்றும் தெரியாது இதுங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியுமா, இதுங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரியுமா, இதுங்களுக்கு நமக்கு என்ன தெரியும், அவங்க மனசில் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இவரும் சின்னவரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம தலைமையில் அடிச்சுக்கணும், கொஞ்சம் நேரம் விட்டு பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் சரி மகன், சாரி மகன், அப்படி கேட்டு தான் நம்ம போகிறோம். பாஸ்டர் பிரசனம் பண்ணுறாரு, இவர் தப்பே பண்ண மாட்டார், நீங்கள் வந்து நிற்க முடியுமா? எல்லாருமே பண்ணுறோம். ஸோ அப்பப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், மெஷர் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. சொல்லம்மா, மெஷர் யுவர் மெச்சூரிட்டி. ஹல்லேலூயா. இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. பேசுகிறதுக்கு பொறுமையாக இருங்க. 3 விஷயத்தை சொல்கிறாரு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு நாள் நம்ம தியானம் பண்ணலாம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்க. லேட்டாக இருங்க. இதுவும் அடங்குது பாருங்க. கோபத்தினால தானே உடனே வார்த்தையை விடுறோம். கோபிக்கிறதற்கு தாமதமாக இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பேசுங்களேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஸ்லோ டு ஸ்பீக்க. அப்போ நம்ம 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 ஒரு நிமிஷத்தில் என்ன இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு நமக்கே தோணும் தானே. சில சமயத்தில் என்ன இவ்வளோ பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டோமே, எங்கே போச்சு நம்ம புத்தி? யோசிச்சிருக்கிறோமா? யோசிக்கவே இல்லைன்னு சொல்லி பரிசுத்தவான்கள் மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம யோசிக்கிறோமா? ஏன் அப்புறம் உட்காந்து யோசிப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் நேரம் விட்டு பேசியிருக்கலாமோ, கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிட்டோமோ. கவனிக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லமா, ஸ்லோ டு ஸ்பீக். இரண்டாவதாக அதே காரியத்தில் முதலாவது காரியத்தில் டைட்டன் யுவர் டங். உங்கள் நாவை அடக்கி பேசணும். நம்ம நாவை என்ன பண்ணணுமா? பேசணும். ஸ்லோ டு ஸ்பீக். ஸ்பீக் தான், பேசாமல் இருக்கக்கூடாது. இது முக்கியம். கவனிங்க, எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எங்கே பேசக்கூடாதோ அப்போது ஸ்லோ டு ஸ்பீக் தான். ஸ்லோவாக பேசணும், ஆனால் எங்கே பேசணுமோ அங்கே பேசணும், எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். பேசாமலும் இருக்கக்கூடாது. நான் ஒரு விஷயத்தை கண்டிக்காமல் இருந்தேன்னா அவங்க தப்புக்கு துணை போகிறேன். நான் பின்னாடி வரேன் அதை குறித்து. நான் ஒரு விஷயத்தை இப்போ ஒரு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த அநியாயத்துக்கிட்ட நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். 2 பேர் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நான் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். அங்கே யாருக்கிட்ட நியாயம் இருக்குது, யாருக்கிட்ட நியாயம் இல்லை, யாருக்கிட்ட சரியான பாயிண்ட்டை சொல்கிறாங்க, யார் சரியான விஷயத்தை சொல்லலை அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். அப்படின்னாலும் நான் கரெக்டாக அங்கே என்ன பண்ணணும்? பேச வேண்டிய இடத்துல பேசணும். அதே சமயத்தில் எப்படி பேசணும்? நாவை அடக்கி பேசணும். யா காவாராயினும் நான் காக்க. எதை காத்துக்கிறீங்களோ இல்லைங்களோ, நாக்க காத்துக்கணும். சொல்லுமா, டைட்டன் யுவர் டங். இது சில டைமில் உள்ளே இருந்துக்கிட்டே வேலை பண்ணோம். நாக்கு வெளியே தெரியாது, ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு பண்ணுற வேலை வெளியே எவ்வளோ பிரச்சனை கொண்டு வரும் தெரியுமா? நாக்கு எதுக்கு கொடுத்துருக்காரு? நாக்கே இல்லைன்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரியாக செரிமானம் பண்ணி நம்ம அரைக்கிறதுக்கு இது இல்லை இருக்காமல் போயிடும். சலைவாக உண்டு பண்ணோம். நம்ம அந்த இந்த கிரைண்டரில் ஒரு கல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒன்று தள்ளிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அது மாதிரி இது நாம் சாப்பிட்றத நாக்கு இந்த நாக்கு உள்ளே போய் எல்லா பக்கமும் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உள்ளே இருந்துக்கிட்டு வேலை நம்ம வயிற்றுக்கு நல்ல வேலை பண்ணாலும் வாழ்க்கைக்கு சில சமயத்தில் தேவையில்லாத வேலை தான் பண்ணுது. அப்போது டைட்டன் யுவர் டங். நாவை அடக்கி, நாவை கட்டுப்படுத்தி, இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நாவை கவனமாய் நம்ம யூஸ் பண்ணணும். அது ஒருத்தரை வாழ வைக்கும், ஒருத்தரை சாகடிக்கும். ரத்தம் இல்லாமல், கத்தி இல்லாமல் ஒருத்தனை போட்டு தள்ளிவிடும், ஒருத்தரை முடிச்சு விட்டுடும்.
நெல்லல்னா கொட்டிடலாம், சொல்லல்னா கொட்டிட முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி தானே? ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். அப்போ நாக்கு ரொம்ப அவசியம். எதை பேசினாலும் 2 தடவை 3 தடவை யோசிக்கணும். சில சமயத்தில் நான் சில வீடுங்களில் கவனிச்சுக்கிறேன், அந்த சாவு வீட்டில் கவனிச்சுருக்கிறேன். யாரோ இறந்து போயிடுவாங்க, நம்ம தனியாக பேசுறது வேற. அப்போது அந்த இடத்துல ஏற்கனவே அந்த குடும்பங்கள் துக்கமாக இருக்கும். அந்த துக்கமாக ஒருத்தர் இழந்துட்டோமேன்ற அந்த அந்த வலியில், வேதனையில், தாங்க முடியாத துயரத்தில், கண்ணீரில் இருக்கிற சமயத்தில் நம்மால் போவார், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவார். போய் என்ன தெரியுமா பேசுவாங்க? ஏன் இவங்க கவனிக்கல, இவங்க விட்டாங்களோ? சொல்லுமா, டைட்டன் யுவர் டங். கொஞ்சம் நாவை அடக்கி கண்ட்ரோல்டாக பேசணும். அப்போ என்ன நடக்கும்? மனசுக்குள்ள அவ்வளோ வேதனை உண்டாகும், வலி உண்டாகும். அந்த வார்த்தை அவங்க வாழ்நாள் முழுக்க ஒரு குற்ற மனசாட்சியோடு வாழ்ந்து, ஐயோ ஒருவேளை நான் விட்டுட்டேனோ, ஒருவேளை நான் பார்க்கலையோ, ஒருவேளை நான் கவனிக்கலையோ, ஒருவேளை நான் ஞானம் இல்லாமல் விட்டுட்டேனோ, எப்படியெல்லாம் போகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடம் பொருள் ஏவல். So let your words reflect your maturity level. என்னுடைய முதிர்ச்சியின் அளவை மெஷர்மெண்ட்டை கவனிக்கிட்டோம், அந்த லெவலில் கவனிக்கணும். நீதிமொழிகளில் ஆண்டவர் சொல்கிறாரு, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறானா, தன் உதடுகளை விரிவாய் துறக்கிறவனோ கலக்கம் அடைவானா. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க சாலமன். அதே நீதிமொழிகளில் சொல்கிறாரு, தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறானா. அல்லேலூயா. கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கணும். பேசுகிற இடத்துல பேசிடணும், ஆனால் பேசக்கூடாதுன்றதுல டைட்டாக வைக்கணும். எதை பேசணுமோ அதை அழகாக பேசணும். எதை பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. எனக்கு எதிராக பிரச்சனைன்னு சொன்னால் வெளியிலேருந்து யாரும் இல்லை, என் வாய் தான், என் நாக்கு தான். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, இவன் வாயாலே வண்ணங்கட்டு போவான்டா. அப்படின்னா என்ன? இந்த வாயாலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கலரு தெரிஞ்சிடும், நம்ம யாருன்னு தெரிஞ்சிடும். அதான் let your words reflect your maturity. மரணமும் ஜீவனும் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சங்கீதத்தில் சொல்றாங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை பேசுகிறார் பாருங்க. நாவினால் கூட பாவம் செய்யக்கூடாது, இதனால நான் எதனா செஞ்சேன்னா அது பாவத்திற்கு யோசிக்கிறார் பாருங்க. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். பா, என்ன பவர்ஃபுல் வேர்டு பாருங்க. அவங்க பேசட்டும், முடிஞ்ச அளவுக்கு நான் கட்டி வைக்கிறேன் என் வார்த்தையை. என்னதான் பேசிட்டு போறானோ பேசட்டும், கட்டி வைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. பா, என்ன வார்த்தை. நிறைய பேசிட்டோம், ஆனால் ஒரு இடத்துல நம்மளை பிடிச்சிருவான். நீ அதை சொன்னியே, இவ்வளோ பேசினல்ல, அதெல்லாம் தெரியாது, நல்லதெல்லாம் தெரியாது, சொற்கள் மிகுதியாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? நிறைய பேசியிருப்போம், நல்லது பேசியிருப்போம், 100 வார்த்தை நல்லது பேசியிருப்போம், அதில் 99வது வார்த்தை ஒன்று பேசியிருப்போம் பாருங்க, அதில் ஒரு தப்பை கண்டுபிடிப்பாங்க பாருங்க. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். கரங்களை தட்டலாமா? அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ அழகாக கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. நீதிமொழிகளில் சொல்றாரு, தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். அதனால் புலம்பிக்கிட்டே திரிகிறோன்னு வச்சுங்களேன், திட்டிக்கிட்டே திரிகிறோம். அந்த திட்டிக்கிட்டே திரியறதுல அவனே வாய விட்டான் பாரு,
அவனை ஓலையிட்டான் பாரு. புரியுதுங்களா? இதுதான் அவ்வளோ அழகாக சொல்கிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல ரகசியத்தை வெளியே விட்டுருவோம். அதனால் கொஞ்சம் அளவோடு பேசலாம், கொஞ்சம் மெஷர்மெண்ட்டோடு பேசலாம். அதெல்லாம் உன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு கலவாதே. இதை கொஞ்சம் கவனிச்சுங்க. நேரம் இல்லை நமக்கு, சீக்கிரம் முடிக்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ தலைப்புக்குடைய ஆழம் புரியுதுங்களா? இந்த செய்தியின் தலைப்பினுடைய ஆழம் புரியுதுங்களா? கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். என்ன வார்த்தை? அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு. இந்த வார்த்தைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்ல. கடைசியா வசனம் சொல்றேன். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். இதை அடக்காம நான் பரிசுத்தவான், நான் பாஸ்டர், நான் அது. சில பாஸ்டருங்க பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே டைரக்டாகவே திட்டிடுவாங்க. எழுந்துரு நில்றா, இப்படியே எழுந்து, ஏன் லேட்டாக வந்து, அடுத்த வாரத்தில் லேட்டாக வரக்கூடாது. எங்கே 100 பேர் உக்காந்துட்டு இருப்பாங்க, நானே பார்த்துக்கிறேன். எழுந்து ஓகே, அடுத்த வாரத்தில் வரக்கூடாது. அதை ஏன் பண்ணுற, இதை ஏன் பண்ணுற, அடுத்த வாரத்தில் வரக்கூடாது, அடுத்த வாரத்தில் ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுன்னு வா. தானே? எப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. இன்னைக்கு நவீன நாவு தெரியுமா உங்களுக்கு எதுன்னு? நான் ஒரு நாக்கு கண்டுபிடிச்சிருக்கிறேன், நவீன நாவு. நம்ம வீடியோ உங்களுக்கு கீழே போடுறாங்களே காமெண்ட்ஸ், போன வாரம் நீங்கள் ஏன் துப்பட்டா போடாமல் பாடுறீங்க, இதே வார்த்தையை வெளிநாட்டில் இருக்கவங்க சொல்லுவீங்களா? சரி, நீங்கள் வெளிநாட்டில் போய் ஊழியம் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ வெளிநாட்டில் ஊழியம் பண்ணுறாங்களா ஊழியக்காரங்க இல்லையா? என்னையா நடக்குதுங்க? நவீன நாவு நம்ம வீடியோக்கு கீழே போடுற காமெண்ட்ஸ் தான். ஏன்னா இங்கேருந்து தான் நான் போடுறோம், புலம்பிக்கிட்டே போடுறோம்ல. ஸோ அதை கவனிக்கணும். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அறிவாளி தானே. தன் வார்த்தைகளை அடக்குகிறான். ஸோ நிறைய இருக்குது, நிறைய இருக்கு. ஸோ அதனால மூணாவது விஷயம், ஒன்றாவது காரியத்தில் மூணாவது விஷயம், முதல்ல என்ன பார்த்தோம்? ஸ்லோ டு ஸ்பீக் அண்ட் டைட்டன் யுவர் டங். அண்ட் thirdly ஸ்பீக் லைஃப். இதை பேசணும், இதை விட்டு கண்டதை பேசுகிறோம். ஜீவனை பேசணும். ஜீவனை மாத்தனாடி ஒருத்தரை உருவாக்குறத குறித்து பேசலாம். இப்போ ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம என்ன சொன்னோன்னு சொன்னால் முதல் வார்த்தையை எதுக்கு, அதுக்கு இது நடக்குமா, இவ்வளோ செலவு பண்ணுமா, போச்சு அங்கே. உயிரோட்டம் வார்த்தைகள் பார்த்துக்கலாம், பண்ணலாம், ஏதாவது செய்யலாம், நல்லது ஆசீர்வாதமான காரியத்தை பேசலாம், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளை பேசலாம். அதான் வசனம் சொன்ன, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தை எனக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ ஏதாவது ஒரு ஊழியத்தை இங்கே போய் கட்டலாம். நம்ம இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம், இங்கே போய் ஊழியத்தை கட்டலாம், இங்கே போய் சபையை ஆரம்பிக்கலாம், இங்கே போய் ஜெபத்தை ஆரம்பிக்கலாம், இங்கே போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தலாம் அப்படின்னா நம்ம விசுவாசிங்க என்ன யோசிப்பாங்க? எதுக்கு இங்கேயே இன்னும் முடியல, இங்கேவே இன்னும் கட்டலை, இன்னவே இங்கே ஒன்றும் தேவை இருக்குது அப்படின்னா என்னைக்கு என் சபையோட தேவை தீர்க்கப்படும்? ஆண்டவர் நீ பரிசுத்தவான் ஆயிட்டு சர்ச்சைக்கு வாடான்னு சொல்லியிருந்தாருன்னா என்னைக்கு நான் பரிசுத்தம் ஆகுறது, என்னைக்கு நான் சர்ச்சைக்கு வர்றது? அப்போ இங்கே எனக்கு தேவை இருக்குதான், இல்லைன்னு சொல்ல, தேவையில்லாத குறையில்லாத சபை இல்லை. ஆக போகிற போக்கில் கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தையும் நமக்கு ஒரு வைராக்கியத்தையும் ஒரு தரிசனத்தையும் உண்டாக்கும் போது we should அவங்க கூட நம்ம என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும்.
அதை விட்டுட்டு நம்ம இங்கே புலம்பிக்கிட்டு இருப்போம். நான் பார்த்துக்கிறேன், நிறையா பார்த்துக்கிறேன், நிறையா கேட்டுக்கிறேன். இது ஏன் பண்ணுறோம், அது ஏன் பண்ணுறோம், அங்கே ஏன் பண்ணுறாங்க, இங்கே ஏன் பண்ணுறாங்க. இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. சர்ச்சுக்கு போகக்கூடாது, ஆலயத்துக்கு கூடக்கூடாது, சண்டே கூடுறது தான் பிரச்சனையா, சண்டே கூடவே கூடாது, பைபிளில் சொல்லியிருக்கா. அவங்கள்ட்டெல்லாம் போய் நான் பேசி, இது வார்த்தை இங்கே சொல்கிறேன், நான் போய் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் போய் வீடியோ போட்டுட்ருக்கோம். நான் சில டைமில் யோசிப்பேன், சில வீடியோக்குள்ளே ஊழியர்களுக்கு விரோதமாய், பாஸ்டர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் பேசும்போது சரியான பாஸ்டர்களுக்கு விரோதமாய் நான் சொல்கிறேன். சிலர் தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு விரோதமாக நான் பேசும்போது நான் என்ன பண்ணுறேன், எவ்வளோ வார்த்தை பின்னாடி பாஸ்டருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். ஜீவனை பேச மாட்டேன், கொடுக்கறத குறித்து பேச மாட்டேன், தாங்கிறத குறித்து பேச மாட்டேன். பாஸ்டர் நீ பணத்தை கொடுக்கலாம்னு பரவாயில்ல, நான் ப்ரேயர் பண்ணுறேன் பாஸ்டர், நீங்கள் பண்ணுங்க. பேசுகிறோமா? நம்ம கூட இருக்கிறோம் பாஸ்டர், நீங்கள் பண்ணுங்க. எவ்வளோ பேருங்க பேசுகிறோம்? 100ல் ஒருத்தர் தான், 100ல் 10 பேர் தான். மீதி எல்லாம் ஸ்பீக் லைஃப் இல்லை, ஸ்பீக் டெத்து தான். அங்கேயே அந்த பாஸ்டருக்கு போயிடும் வைராக்கியம். ஐயோ, ஆண்டவர் கொடுத்த பாரத்தை நம்ம ஒருத்தர் மேலே கடத்தும் போது, அந்த பாரத்தை 100% நம்ம கடத்தும் போது, அங்கே கேள்விகள் வேற வரும்பொழுது அந்த பாரம் எவ்வளோ கம்மியாகாது. ஆனாலும் தரிசனம் அவர்கிட்ட இருந்து வர்றதுனால அது குறையாது. ஆனால் நான் டெத்தை பேசலைனாலும், ஜீவனை பேசுறதுனாலும் டெத்தை பேசாமல் இருக்கணும்ல. கவனிக்கிறோமா? அந்த வீடியோ ரெடியாக இருக்குதுங்களா பிரதர்? ஸ்ட்ரீட் இவெஞ்சலிசம் பிரதர் ட்ராக் ஊழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கீழே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவங்க குடும்ப கதையெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லமா, ஸ்பீக் லைஃப். குடும்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு விரோதமாக செஞ்சவங்க பக்கத்தில் வீடு தான், பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை. அவங்க செஞ்ச ஒரு வஞ்சகத்து நிமித்தமாக, ஒரு வார்த்தை நிமித்தமாக, சண்டை நிமித்தமாக அந்த அம்மாவுடைய மகனே இறந்துட்டான், தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாரு. அந்த அம்மா கிட்ட பிரதர் உட்காந்து பேசி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. அப்படியா கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் நீங்களும் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், அவன் அழியணும், அவன் என்றைக்கு நான் என்ன பண்ணுறான்னு பாருங்கள், ஒரு நாள் அவன் போவான், எனக்கு செஞ்சதுக்கு அவனுக்கு ஆகும் பாருங்கள், அப்படி தானே சொல்லுவோம். இந்த வயசான அம்மா, அந்த அம்மா சொல்கிறாங்க, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, அவங்களால என் மகன் இறந்துட்டாங்க, என் மகனுடைய மகள் அவனுக்கு பிடிக்காதவன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஏதாவது நீங்கள் செய்யலாமே, ஏதாவது கேஸ் கொடுக்கலாமே அப்படின்ற விஷயம் பிரதர் சொல்லும் போது, இல்லை அவங்களுக்கும் பசங்க இருக்கிறாங்கல்ல, நான் எதனா சொல்லிட்டேன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது நல்லது இல்லைல்ல. எப்படிங்க? இத்தனைக்கும் அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள். கரங்களை தட்ட மாட்டோமா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ ஜீவனை பேசுகிறோம்? வெறும் மரணத்தை தான், வெறும் சோர்வை தான், வெறும் பலவீனத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ வேதனை பாருங்க. கிறிஸ்தவர்கள் எதுக்கு வெளியில் இருக்க சொல்கிறான்? கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள் சொல்லி. அது கேட்கும் போது நம்மளுக்கு உரைக்க வேணாம் எனக்கு? ஏங்க அந்த வார்த்தையை சொல்கிறாங்க? ஒரு அம்மா இதில் வீடியோவில் சொல்கிறாங்க, அவங்க பெரிய பேச்சாளர், அவங்க பேச்சை நிறைய நானும் கேட்டிருக்கிறேன், சில விஷயங்களை நான் அட்மையர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்களை பின்பற்றாதீர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள்னு சொன்னால் கேட்குறதுக்கு ஞான வார்த்தைகள் இருக்கும் தான், நம்ம அடிக்கடி அதையும் சொல்கிறோம். ஆனால் அது கேட்கும்போது நம்மளுக்கு குத்தக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? இப்போ நான் சொல்லணும், பவுல் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். பவுல் கிறிஸ்டியன் தானே? இது நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். அப்படி சொல்லணும்னா அந்த மாதிரி நான் வாழணும். நம்ம ஆண்டவர் அறியாத அம்மா. ஆனால் வார்த்தையை கவனிங்க. நான் ஏதாவது சொல்லிட்டேனா, நான் ஏதாவது செஞ்சிட்டேனா, அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்களே, சொல்லலாமா? ஜீவனை பேசலாம், மரணத்தை ஜீவனை பேசாமல் இல்லைன்னு மரணத்தை பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம. ரெண்டாவதாக, முதல் காரியம், let your words reflect your maturity
And secondly, let your walk reflect your maturity. உங்களுடைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய நடத்தை அல்லது நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய பிஹேவியர் நம்முடைய மெச்சூரிட்டியை காண்பிக்கணும். நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய செயல்கள் நம்முடைய மெச்சூரிட்டி லெவலை காண்பிக்கணும். நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம், நம்ம தாளந்து தான் நம்ம மெச்சூரிட்டி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தான் இருக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? என் தாளந்து இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். நான் தாளந்து உள்ளவன், நான் பாட்டு பாடுறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் டீச்சரு, நான் டீச்சிங் பண்ணுறேன், நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சு என்னை சாதிச்சு பெரிய ஆளாக காமிக்கிறேன். அது இல்லை என் மெச்சூரிட்டி. அது என் உழைப்பு, என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை கடவுள் கொடுக்குறார். அது இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். என்னுடைய எஜுகேஷன் இல்லை என் மெச்சூரிட்டி லெவல். என் எஜுகேஷனை வச்சு, எஜுகேஷன் இருக்கும்போது கொஞ்சம் முதிர்ச்சி வரும், ஆனால் அது இல்லை என் மெச்சூரிட்டி பிராண்ட். என்னுடைய பொசிஷன், நான் இருக்கிற ஸ்தானம் இல்லை என்னுடைய மெச்சூரிட்டி லெவல். நான் என் கர்த்தரை வெளிப்படுத்துகிறது தான். ஹல்லேலூயா. My walk should reflect my God. நான் என் தேவனை என் நடத்தையில் வெளிப்படுத்த வேண்டும், ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். நான் எப்படி நடந்துக்கிறேன் அதை வச்சு இவன் கிறிஸ்தவன்டா, ஹல்லேலூயா, இவங்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களா? சில சமயத்தில் நம்ம அப்பியரன்ஸை வச்சு சொல்லுவாங்க, சில சமயம் நம்ம நடத்தை வச்சு சொல்லுவாங்க, நம்முடைய வாழ்க்கையை வச்சு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். ஒரு அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரசங்கி எழுதின ஒரு பாடல். இருண்டதோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோர் இனியாவதுவும் திருமுகம் காண நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதாவும் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், என்னை காணுவோர் உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம். ஹல்லேலூயா. யாரை பார்க்குறவங்க? என்னை காணுவோர் உம்மை காணட்டும். அப்போ லெட் யோர் வாக், என்னுடைய நடத்தை, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய செயல் என் கர்த்தரை நான் முதிர்ச்சியுள்ளவன் என்று காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் என் கர்த்தரை வெளிப்படுத்தணும். முதல் காரியம். ரெண்டாவது காரியம், மை சப்போர்ட் ஷுட் பி ஃபார் த ரைட் பர்சன். நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம். இதை நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன், யாரை தூக்கி பிடிக்கிறேன், எந்த மனிதனுக்காக ஆதரவாக இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். அதை வச்சு என் முதிர்ச்சி இருக்குது. இன்னைக்கு நான் யாரை பின்பற்றுறேன்? எந்த பாஸ்டரை பின்பற்றுறேன்? எந்த தீர்க்கதரிசியை பின்பற்றுறேன்? எந்த பாடகனை பின்பற்றுறேன்? அதை வச்சு நான் எவ்வளோ முதிர்ச்சி உள்ளவன் சொல்லி மற்றவங்க அறிஞ்சுக்கணும். அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. ஒரு தவறான நபரை நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொன்னா அவன் செய்கிற தவறையும் அவன் செய்கிற பாவத்தையும் நான் அந்த பாவத்திற்கு துணை போகிறவனாக இருக்கிறேன். உண்மைதானா? நான் யாரை தூக்கி பிடிக்கிறேனோ, அதாவது நேசிக்கிறதுல குறை வைக்க கூடாது, ஆனால் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கிறது பெரிய தவறு. இன்னைக்கு எனக்கு நான் பர்த்டே கொண்டாடுறது தான் பெரிய கவலையா? கவனிக்கிறீங்களா? என் பர்த்டே கொண்டாடுறது தான் பெரிய கவலையாங்க. எவ்வளோ வேதனை. ஒரு தவறுக்கு ஒருத்தருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அது இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க. இன்னைக்கு சொந்த மனைவியை விட்டாச்சு, சொந்த பிள்ளையை விட்டாச்சு, அது முழுசாக டைவோர்ஸ் ஆயிடுச்சோ அது என்னன்னு தெரியல. இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு உறவு, அந்த பெண்ணோடு இருக்கிற உறவை அவங்க குடும்பத்தாளுங்க, அவங்க அந்த பெண்ணுடைய குடும்பத்தாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை பின்பற்றுறோம்? இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறாப்புல, அந்த பாட்டு மில்லியன் கணக்கில் போயிருக்கு. ராகம் நல்லா இருந்தா கேட்போம்,
நான் கேட்கவே இல்லை. கேட்போம், வரிகள் நல்லா இருந்தால் கேட்போம். இவர் பர்த்டே கொண்டா, இவர் பர்த்டேக்கு ஒரு பைக், விலை உயர்ந்த ஒரு பைக். ஜனங்க யாரை பின்பற்றுறாங்க பார்த்தீங்களா? அப்போ யாரை தூக்கி பிடிக்கிறோம்? எத்தனையோ ஊழியக்காரர் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்கங்க. பஸ்ஸுக்கு கிராமத்தில் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வாடகை கட்டுறதுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. உனக்கு இவருக்கு இந்த BMW பஸ் பைக்கு வாங்கி கொடுக்கணும். நான் யாருங்க நான் தூக்கி பிடிக்கிறேன்? லெட் யுவர் வாக் ரிஃப்ளெக்ட் யுவர் மெச்சூரிட்டி. I should support the right person. காணிக்க கொடுக்கணும், ஆனால் யாருக்கு கொடுக்கணும்? தாங்கணும், யாரை தாங்கணும்? இது ரொம்ப அவசியம். அப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஏங்க என் பணம்லாம் நல்லா கவனிங்க. நாட்டில் ஊழல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஏழை இன்னும் மோசமாக ஏழை போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பணம் சேரும்போது ஏழைங்களுக்கு எங்கெங்க சாப்பாடு கிடைக்கும்? அப்போ யாருக்கு நான் கொடுக்குறேன், யாரை நான் தாங்குறேன், யாரை நான் விசாரிக்கிறேன், யாரை நான் தூக்கி பிடிக்கிறேன்றது முக்கியம். என்ன யூடியூப்லேயோ அல்லது மீடியாக்களில் வியூஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பரலோகத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு ஆண்டவர் எதனா எழுதி கொடுத்துருக்காரா? அதே மனுஷன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். இந்த வசனத்தை வச்சு நான் செஞ்சது பாவம், நான் தவறு செஞ்சுட்டேன், நான் விட்டுறேன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டா நம்ம தூக்கி பிடிக்கிறதுல தவறே இல்லை. நான் சப்போர்ட் பண்ணுறேன் முதல் ஆளா. இதை நம்ம சொல்ல போனால் நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, உங்களுக்கு பொறாமை. எனக்கு என்ன பொறாமை? கஸ்டமர் இல்லைன்னு சொன்னால் செல்லருக்கு இடம் இல்லை, வாடிக்கையாளரே இல்லை என்றால் விற்பவனுக்கு வேலை இல்லைங்க. நான் கடை திறந்து வைக்கிறேன், கடையில் ஒருத்தனும் வந்து வாங்கலைன்னா கடையை 10 நாளில் மூடிட்டு போயிடுவேன். இப்போ நான் பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன், பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை. நான் ரிவ்யூ ஏற்று பாட்டெல்லாம் நான் டீகோட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த பாட்டில் எவ்வளோ குறைகள் நான் சொல்ல முடியும் தெரியுமா? கைவிட தெரியாதவர் கடவுள். கேட்குறது கரெக்டாக இருக்கும். அவர் கைவிட தெரியாதவரா? தெரிஞ்சும் கைவிடாதவர். பைபிள் எவ்வளோ தடவை கைவிட்டுருக்கிறேன்னு சொல்கிறாரு, ஆனால் தெரிஞ்சும் கைவிடாதவர். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க? என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், அப்போ எனக்கு மட்டும் தகுதி கொடுத்துருக்குறீங்க. நான் கவனிக்கணும். இது என் முதிர்ச்சியை காண்பிக்குது. அதுக்கு பார்த்தவங்கெல்லாம் முதிர்ச்சி இல்லாதவங்கள்ட்ட நான் சொல்ல வரல, ஆனால் பின்பற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் யாரை சப்போர்ட் பண்ணுறேன்றது ரொம்ப முக்கியம். நான் பார்க்கலை, அவங்கள தாங்கலை, விஷயங்களை கவனிக்கலைன்னு சொன்னால் நான் ஒரு தவறான சமுதாயத்தை உருவாக்குறேன். பாருங்கள், நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு தவறான வழிகாட்டியாக இருக்கிறேன். ஒருத்தர் செய்கிறதை தவறு செய்கிறவர்களை தூக்கி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் அவங்கள பின்பற்றேன்னு சொன்னால் என் பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டி, என் குடும்பத்திற்கு தவறான வழிகாட்டி, என் சமுதாயத்திற்கு தவறான வழிகாட்டி, என் சபைக்கும் தவறான வழிகாட்டி, என்னை பின்பற்றும் உலகத்திற்கே நான் தவறான வழிகாட்டியாக இருக்கிறேன். நான் யாரை சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி, யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாதோ அவங்கள விலக்கி வைக்கணும்.